ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலி இன்னைக்கு டுடே மார்க்கெட்ஸ் பார்த்துருப்பீங்க, நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தான் இருக்குது மார்க்கெட்டில். பட் பெரிய அளவில் பெர்ஃபார்மன்ஸ் இல்லாமல் மார்க்கெட் பாசிட்டிவில் இருக்குது. என்னோட போர்ட்ஃபோலியோ ஒரு 0.5% பாசிட்டிவ் ட்ரெண்டில் தான் இருக்குது. ஸோ நிஃப்டி 50 பார்க்கும்போது 24,272 பாயிண்ட்ஸில் இருக்குது. ஸோ ஆக்சுவலி இன்றைக்கி மட்டுமே ஒரு 70 பாயிண்ட்ஸ் மேலே பாசிட்டிவில் ட்ரேட் ஆகுது 2:30 மணிக்கு மேலே. பேங்க் நிஃப்டி பார்க்கும்போது பேங்க் நிஃப்டி 132 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ்ல இருக்கு. 52,323 பாயிண்ட்ஸ்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. 132 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ். சென்செக்ஸ் 250 பாயிண்ட்ஸ் மேலே பாசிட்டிவ்ல இருக்கு. 80,256 பாயிண்ட்ஸ் அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஓவரால் இன்னைக்கு அந்த என்டிபிசி கிரீன் எனர்ஜி ஐபிஓ வந்து லிஸ்ட் ஆனாங்க. அது ஒரு 3.5% மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீமியமில் லிஸ்ட் ஆயிருக்கு. பட் ஆக்சுவலி ஸ்டில் பார்க்கும்போது ஒரு 13% வந்து பாசிட்டிவ்ல இருக்கு. பட் கண்டினியூஸாக பாசிட்டிவ் போமா இல்லை வந்து கீழே விழுமா அப்படின்னு சொல்லி தெரில. ஓவரால் லிஸ்டிங் கெயின் கொடுத்துருக்கு. ஃபர்ஸ்ட் டேலேயே பார்த்தீங்கன்னா லிஸ்டிங் ஒரு 13% கிட்ட வந்துடுச்சு. மேபி ஒரு 2 to 3 டேஸ் வந்து கண்டினியூஸாக பாசிட்டிவாக ட்ரேட் ஆக சான்சஸ் இருக்குது. இதே மார்க்கெட் ட்ரெண்ட் கண்டினியூ ஆச்சுன்னா சப்போஸ் மார்க்கெட்டில் ஏதாவது நெகட்டிவ் நியூஸ் வரும் பட்சத்தில் அடிபடலாம். அதனால அந்த ஸ்டாக் வச்சிருக்கவங்க கேர்ஃபுல்லாக இருங்க. பட் லாங் டேர்முக்கு அது ஒருத்துள்ள ஸ்டாக்காக தான் இருக்க சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட் இன்னைக்கு அதானி குரூப் ஆஃப் ஸ்டாக்ஸ் ஒரு பயங்கர பர்ஃபார்மன்ஸு. ஆக்சுவலி அதானி டோட்டல் கேஸ் இது இன்னைக்கு 20% அப்பர் சர்க்கியூட் ₹695 இருக்கு. அதானி பவர் 19% அப்பர் சர்க்கியூட் ₹522 இருக்கு. அதானி என்டர்பிரைசஸ் 10% அப்பர் சர்க்கியூட். அதானி கிரீன் 10% ஏற்றிருக்காங்க. ஸோ ஓவரால் இன்னைக்கு இந்த ஸ்டாக் எல்லாமே பச்சை ஆறு ஓடுது அதானி குரூப் ஆஃப் ஸ்டாக்ஸில். ஏன்னா 2-3 நாளாட்டு போட்டு பொழந்து கட்டிட்டு இருந்தாங்க யூஎஸ்கே சம்மந்தமாட்டு. ஆக்சுவலி இந்த அதானி குரூப் ஆஃப் அந்த கேசஸ் கௌதம் அதானிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த அரெஸ்ட் வாரண்ட் வந்துச்சு. அப்போ ஆக்சுவலி அதானி கிரீன் எனர்ஜி மேலே தான் அந்த ப்ராஜெக்ட் சம்மந்தமாட்டு இவங்க லஞ்சம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி கேஸு இவர் மேலேயும் கௌதம் அதானி மேலேயும் சாகர் அதானி மேலேயும் வினித் ஜெயின் இவங்க மேலே தான் அந்த வயலேஷன் சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ யூஎஸ் ஃபாரின் கரெக்ட் ப்ராக்டிசஸ் ஆக்ட் படி அவங்க கொடுத்துருக்க டீட்டெயில்ஸில் சொல்கிறாங்க. அதில் யுனைடெட் ஸ்டேட் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ், யுனைடெட் ஸ்டேட் செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் கமிஷன் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அதானி கிரீன் எனர்ஜி சம்மந்தமாட்டு கௌதம் அதானி, சாகர் அதானி, வினித் ஜெயின் இவங்க மேலே வந்து இந்த லஞ்சம் கொடுத்ததுக்கான சார்ஜஸ் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அது அடுத்தது இவங்க மேலே கேஸே இல்லையா அப்படின்னு பார்த்தா இல்லை. அதாவது எதில் இருக்குன்னா அலெஜ் செக்யூரிட்டிஸ் ஃப்ராட் கன்ஸ்பிரசி, அதாவது செக்யூரிட்டிஸ் ஃப்ராட் கன்ஸ்பிரசி அப்படின்னு சொல்கிறாங்க. விச் மீன்ஸ் ஃபண்ட் ரைஸ் பண்ணுறது, இன்வெஸ்டர்ஸை ஏமாற்றி ஃபண்ட் ரைஸ் பண்ணுறது, அது ஒரு மேஜர் இதை சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒயர் ஃப்ராட் கன்ஸ்பிரசி அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் செக்யூரிட்டிஸ் ஃப்ராட் இதெல்லாமே மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ இது மேபி பார்த்தீங்கன்னா ஃபைன் பெனால்ட்டியோட போக வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஓவரால் அதை பேஸ் பண்ணி தான் அன்றைக்கி அதானி குரூப் ஆஃப் ஸ்டாக்ஸ் எல்லாமே மார்க்கெட்டில் ஒரு பச்சார்பு ஓடிட்டு இருக்குது. நெக்ஸ்ட் வோடஃபோன் ஐடியா அன்றைக்கும் 10% மேலே பாசிட்டிவ்ல இருக்குது, 11% பாசிட்டிவ்ல இருக்குது. ஸோ ஆக்சுவலி ஸ்டில் நேற்று ஒரு 17%, கடைசியில் க்ளோசிங் மேபி வந்து பார்த்தீங்கன்னா 15% சம்திங்கில் க்ளோஸ் பண்ணாங்க. இன்றைக்கி ஒரு 11%, கிட்டத்தட்ட 2 நாளே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாக் வந்து 25% கிட்ட ரேலியாக இருக்குது. பிடிஎல் அதுவும் அன்றைக்கி 6% ஏற்றிருக்காங்க. கொச்சின் ஷிப்யார்டு 5%. கொச்சின் ஷிப்யார்டு இந்த டிஃபென்ஸ் செக்டர் ஸ்டாக்லாம் கண்டினியூஸ் ரேலியில் தான் இருக்குது. இன்றைக்கி ₹1,500 தாண்டி இருக்குது. எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸ் இன்றைக்கி 5% ஏற்றிருக்காங்க, ₹445 இருக்குது. நெக்ஸ்ட் லாசர் லிஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா டிசிஎஸ், ஹிண்டால்கோ, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, பிரிட்டானியா இது எல்லாமே லாசர் லிஸ்ட்டில் இருக்கிறாங்க. நெக்ஸ்ட் மிட் கேப்பில் எடுத்து பார்த்தீங்கன்னா அல்கம் லேபரட்டரிஸ், சோனா காம்ஸ், பாலிசி பசார், பெர்சிஸ்டன்ட் இதெல்லாமே அடி வாங்கியிருக்கு. ஸோ ஓவரால் நானே செக் பண்ணி பார்க்கும்போது ஃபார்மா செக்டரில் நாட்கோ ஃபார்மா இறங்கியிருக்காங்க, ₹1,352 இருக்குது. ஸோ அதில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்க்கும்போது செக்டார் வைஸ் பார்த்தீங்கன்னா சிமெண்ட், இன்ஃப்ரா, ஆட்டோ, பிஎஸ்சி, சர்வீஸ், கன்சூமர், எனர்ஜி, ஃபினான்ஸ், டெக்னாலஜி, மீடியா, மெட்டல் இது எல்லாமே பாசிட்டிவ்ல இருக்குது. பேங்கிங், பிஎஸ்சி பேங்க், ஃபார்மா, ரியாலிட்டி இது எல்லாமே ஓவராலாக நெகட்டிவ்ல இருக்குது. டாக்டர் ரெட்டி லேபரட்டரிஸ் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி ஒரு அடி விழுந்திருக்கு. ₹1,200 பிரேக் பண்ணி இன்றைக்கி மறுபடியும் வந்திருக்காங்க. ₹1,198 வந்துச்சு. இப்போ ₹1,200 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஆக்சுவலி டாக்டர் ரெட்டி லேபரட்டரிஸ் அண்ட் நாட்கோ ஃபார்மா இஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி, யூஸ் பண்ணிக்கோங்க. லாங் டேர்முக்கு நல்ல ஒர்த்துள்ள ஸ்டாக்காக இருக்குங்கிறது என்னோட கருத்து. நெக்ஸ்ட் என்டிபிசி கிரீன் எனர்ஜி ஆக்சுவலி அது ஐபிஓ அன்றைக்கி லிஸ்ட் ஆயிடுச்சுன்னு சொன்னேன். ₹122 வரைக்கும் போயிருக்கு. ஆக்சுவலி 13% மேலே பாசிட்டிவ்ல இருக்குது. டைம்னா பார்க்கும்போது 2:30 அந்த டைமில் கிட்டத்தட்ட 13% மேலே பாசிட்டிவ்ல இருக்குது. ஸோ லிஸ்டிங் கெயின். பட் ஆக்சுவலி இது கண்டினியூஸாக மேலே போகுமா அப்படின்னு சொல்ல முடியாது. பட் அதை வச்சுருக்கவங்க பார்த்து வச்சுக்கோங்க. ஆக்சுவலி லாங் டேர்முக்கு அது ஒருத்துள்ள ஸ்டாக் தான். ஓலா எலக்ட்ரிக் மொபிலிட்டி இது வந்து இன்னைக்கு 20% அப்பர் சர்க்கியூட் அடிச்சு நிற்குது, ₹88 இருக்குது. இதுக்கு ரீசன் நீ பார்க்கும்போது நேற்று என்ன சொல்லியிருந்தேன், ₹39,000 ஒரு பைக்கை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க ஓலா எலக்ட்ரிக்கு, ஓலா S1Z அப்படிங்கிற பைக்கு. ஸோ அதை பேஸ் பண்ணி ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்ட் எடுத்து இன்னைக்கு ஏற்றிருக்காங்க. பட் ஸ்டில் இட்ஸ் அ லாஸ் மேக்கிங் கம்பெனி, நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அதனால ஒதுங்கி இருக்கிறது தான் நல்லதுங்கிறது என்னோட கருத்து ஓலா எலக்ட்ரிக்கை பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட் HDFC பேங்க், ஆக்சிஸ் பேங்க், கோட்டக் மஹிந்திரா பேங்க் இது எல்லாமே இன்னைக்கு பாசிட்டிவ்ல இருக்குது பேங்க் நிஃப்டியில். ரிமைனிங் கனரா பேங்க், ஐசிசிஐ பேங்க், பேங்க் ஆஃப் பரோடா, ஏயு ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க், ஃபெடரல் பேங்க்,
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, பஞ்சாப் நேஷனல் பேங்க், IndusInd பேங்க், ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் இது எல்லாமே நெகட்டிவ்ல இருக்குது. IndusInd பேங்க்ல ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா டவுன் ஆக IndusInd பேங்க் இஸ் ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கோங்க. சரி பார்த்தீங்கன்னா கோட்டக் மஹிந்திரா பேங்க்ல வந்து அப்டேட். ஆக்சுவலி கோட்டக் மஹிந்திரா பேங்க் வந்து அக்டோபரில் ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட் பேங்க் கூட ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணுறாங்க. அதாவது அவங்களோட அன்செக்யூர்ட் பர்சனல் லோன் புக்கை வந்து அக்யூசிஷன் பண்ணுறதுக்கு, அவங்களோட லோன் போர்ட்ஃபோலியோவில் வந்து அக்யூசிஷன் பண்ணுறதுக்கு. அதுக்கு இப்போ வந்து காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா கோட்டக் மஹிந்திரா பேங்க்குக்கு அப்ரூவல் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓவரால் இது வந்து கோட்டக் மஹிந்திரா பேங்க்ல வந்து அப்டேட்டு. கிளைண்ட்ஸ் கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ் கொடுத்த அப்டேட்டு. ஆக்சுவலி இவங்களோட ப்ராடக்ட்ஸோட மார்ஜின், குறிப்பாட்டு டிஸ்ட்ரிபியூட்டருக்கு வந்து மார்ஜினை டபுள் பண்ணி கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி இவங்க வந்து ரிலையன்ஸ் அந்த கேம்பகோலாவில் வந்து மார்க்கெட்டை பிடிச்சாங்களோ, ப்ரைஸை கம்மி பண்ணி காம்படிட்டர்ஸுக்கு ரொம்பவே காம்படிஷன் கொடுத்து எப்படி அந்த கேம்பகோலாவில் மார்க்கெட்டை பிடிச்சாங்களோ, அதே மாதிரி ரிலையன்ஸ் கன்சியூமர் ப்ராடக்ட்ஸில் கிராசரி, டெய்லி எசென்சியல்ஸ் இந்த செக்மெண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா ப்ரைஸை கம்மி பண்ணி ஆக்சுவலி இந்த டிஸ்ட்ரிபியூட்டர்ஸுக்கு வந்து மார்ஜினை டபுள் பண்ணி கொடுக்கறது மூலமாட்டு சேல்ஸை இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ரிலையன்ஸ் கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ் பிளான் போடுறாங்க. ஸோ இப்போ இவங்க வந்து 6 to 8% வரைக்கும் டிஸ்ட்ரிபியூட்டருக்கு மார்ஜின் கொடுக்குறாங்க. ஆனால் மற்ற கம்பெனிஸாக இருக்குது இந்த பிரிட்டானியா, கோகோகோலா, ஹிந்துஸ்தான் யூனிலிவர், ரெக்கிட் இந்த மாதிரிப்பட்ட நெஸ்லே, பார்லே இவங்கெல்லாம் 3 to 5% தான் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸுக்கு மார்ஜின் கொடுக்குறாங்க. ஆனால் இவங்க ஒரு 6 to 8% கொடுக்க மாட்டேன். டிஸ்ட்ரிபியூட்டருக்கும் ஒரு ஹாப்பியாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பார்ட்னர்ஸ் அதிகம் வருவாங்க. அடுத்தது வந்து சேல்ஸும், ப்ராடக்ட்டோட ப்ரைஸும் கொஞ்சம் கம்மி பண்ணுறது மூலமாட்டு இந்த கிராசரி டெய்லி எசென்ஷியலோட சேல்ஸும் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. இது வந்து ரிலையன்ஸ் கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ் கொடுத்த அப்டேட். எப்படி கேம்பகோலாவில் மார்க்கெட்டை பிடிச்சாங்களோ அதே மாதிரி இந்த கிராசரி செக்மெண்ட்லேயும் மார்க்கெட்டை பிடிக்க பிளான் போடுறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சைமன்ஸ் ஆக்சுவலி இன்றைக்கி 2.5% ஸ்டாக் ஏற்றிருக்காங்க. 7437 ரூபா அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அந்த சைமன்ஸ் இன்றைக்கி ரீசன் பார்க்கும்போது ரிசல்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க. ப்ராஃபிட் 4 to 5% இன்க்ரீஸ் ஆயிருந்துச்சு. 830 கோடி பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் பார்க்கும்போதும் இன்க்ரீஸ் ஆயிருந்துச்சு. ரெவன்யூ 11.2% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 6461 கோடியாக இருக்குது. எபிட்டா 938 கோடியாக இருக்குது. 34% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எபிட்டா மார்ஜின் 14.5% இருக்குது. ஆக்சுவலி டிவிடனும் கொடுக்குறாங்க. 12 ரூபா ஈக்விட்டி, ஆக்சுவலி ஒரு ஈக்விட்டி ஷேருக்கு 12 ரூபா கொடுக்குறாங்க. ஃபேஸ் வேல்யூ 2 ரூபா வச்சு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 600% டிவிடன் கொடுக்குறாங்க அந்த கம்பெனி. ஸோ ஓவராலாக இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனி வந்து அந்த டிவிடன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. பட் அந்த டிவிடன் வந்து February 14 பேமெண்ட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. விச் மீன்ஸ் நெக்ஸ்ட் இயர் February 14 பேமெண்ட் ஆகும் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் நேற்று நம்ம ஓலா எலக்ட்ரிக்கை டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஆக்சுவலி அவங்க 39,000 ஒரு பைக்கு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி. இப்போ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பவர் போர்ட் அப்படின்னு ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஹவுஸ் ஹோல்ட் டிவைஸ் இது வந்து 9,999 ரூபாய்க்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. 1.5 kWh பேட்டரி. ஸோ மேக்ஸிமம் அவுட்புட்னு பார்க்கும்போது 500 வாட் அப்படின்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து டிவி, மொபைல் சார்ஜஸ், ஒய்ஃபை இந்த மாதிரி செக்டர்லாம் வருது. மேக்ஸிமம் 3 ஹவர்ஸ் வரைக்கும் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வேதாந்தா கொடுத்த அப்டேட். ஸோ சவுதி அரேபியா பார்த்தீங்கன்னா 9 இன்வெஸ்ட்மெண்ட் அக்ரிமெண்ட் வந்து மெட்டல்ஸ் அண்ட் மைனிங் அந்த செக்மெண்ட்டில் 35 பில்லியன் ரியல்ஸ், அதாவது சவுதி அரேபியா வேல்யூவில் $9.32 பில்லியன். வேதாந்தா கூடயும் சைனாவோட ஜிஜின் குரூப் கூடயும் சைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலி இது வந்து சவுதி கவர்மெண்ட் அந்த கண்ட்ரோலில் தான் இவங்க சைன் பண்ணியிருக்காங்க. மொராட் இது வந்து வேதாந்தா குழுமத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு. ஃபாக்ஸ்கான் கொடுத்த அப்டேட்டு. ஃபாக்ஸ்கான் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் கூட ஒரு பேட்டரி எனர்ஜி ஸ்டோரேஜ் யூனிட் போடுறதுக்கு வந்து இப்போ சைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கிட்டத்தட்ட 200 ஏக்கர்ஸ் ஆஃப் லேண்டில் வந்து இந்த பேட்டரி எனர்ஜி ஸ்டோரேஜ் சிஸ்டம் போட இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஃபாக்ஸ்கான். கண்டினியூஸாக ஃபாக்ஸ்கான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் ரேப்பிடாக அவங்களோட பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு வராங்க. ஸோ இந்த சிப் மேக்கிங்லேயும் சரி, பேட்டரி எனர்ஜி ஸ்டோரேஜ்லேயும் சரி, கண்டினியூஸாக நம்ம தமிழ்நாட்டில் அவங்க ரேப்பிடாக எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு வராங்க. ரிலையன்ஸ் இன்ஃப்ரா சப்சிடரி JR டோல் ரோடு இவங்க வந்து JR டோல் ரோடு இவங்க வந்து எஸ் பேங்குக்கு இருந்த கடன் ஒரு 271 கோடி வேல்யூ உள்ள கடனை வந்து எஸ் பேங்குக்கு அதை செட்டில் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ரிலையன்ஸ் இன்ஃப்ராவோட சப்சிடரி கொடுத்த அப்டேட்டு. தெமாஸ் ஹோல்டிங்ஸ்க்கு வந்து காம்படிஷன் கமிஷன் ஆஃப் அப்ரூவல் கிடத்திருக்கு. எதுக்குன்னு பார்க்கும்போது ஒரு ஃபுட் டெக் ஃபர்மாக இருக்கிற ரிபல் ஃபுட்ஸ் இதை வந்து அக்யூசியேஷன் பண்ணுறதுக்கு, அதில் ஸ்டேக் அக்யூசியேஷன் பண்ணுறதுக்கு தெமாஸ் ஹோல்டிங்ஸுக்கு காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா இப்போ அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. ஹியூண்டாய் மோட்டார்ஸ் இந்தியா 1907 ரூபாவில் இருக்குது ஹியூண்டாய் மோட்டார்ஸ் இந்தியா. ஆக்சுவலி இப்போ ஹியூண்டாய் மோட்டார்ஸ் இந்தியாவுக்கு என்ன அப்டேட் வந்திருக்குன்னா 30% வரைக்கும் அப்சைட் பொட்டன்ஷியல் போக சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பைக்கால் கொடுக்குறாங்க ஹியூண்டாய் மோட்டார்ஸுக்கு. இதில் கவனிக்க வேண்டியது மார்கன் ஸ்டான்லி தான் ஓவர் வெயிட் ரேட்டிங் கொடுக்குறாங்க. 2418 ரூபா வரைக்கும் போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் நடக்குதா இல்லையான்ட்டு. அதுக்குன்ட்டு இப்போ போய் யாரும் வாங்கிடாதீங்க ஹியூண்டாய் மோட்டார்ஸில். நெக்ஸ்ட் அல்ட்ராடெக் சிமெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா NCLT வந்து இப்போ ஒரு அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. எதுக்குன்னா அந்த கேஸ்வரம் சிமெண்ட்ஸோட அசட்ஸை வந்து இவங்க அக்யூசியேஷன் பண்ண போகிறாங்கன்னு நவம்பரில் அப்டேட் கொடுத்துருந்தாங்க. அதோட வேல்யூவும் 7600 கோடியாக இருந்துச்சு. ஸோ இப்போ நேஷனல் கம்பெனி லா ட்ரிபியூனல் அந்த அக்யூசியேஷனுக்கு இப்போ அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து ஒரு 1000 கோடி வந்து நான் கன்வெர்டிபிள் டிபெஞ்சர்ஸ் மூலமாட்டு ஃபண்ட் ரைஸ் பண்ண போகிறாங்கன்னு சொல்கிறாங்க. இந்த டென்யூர் ஆஃப் த பாண்டுன்னு பார்க்கும்போது 10 years 7.22% கூப்பன் ரேட் கொடுக்குறாங்க. ஓவராலாக இது வந்து அல்ட்ராடெக் சிமெண்ட்டில் வந்து அப்டேட்டு.
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஐடிசி தரப்புலேருந்து ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க. ஐடிசி பார்த்தீங்கன்னா இந்த குயிக் காமர்ஸ், நெக்ஸ்ட் வந்து இந்த இ காமர்ஸ், அதனால கிரானா ஸ்டோர்ஸ் எல்லாமே காலி ஆகிட்டு வருது. அது ஒரு பிரச்சனை. இந்த ஃபாஸ்ட் மூவிங் கன்சியூமர் குட் கம்பெனியான ஐடிசி சொல்கிறாங்க. இப்போ இவங்க வந்து டிஸ்ட்ரிபியூஷன் சேனல்ஸ் இவங்களுக்கு இருக்குது ஐடிசிக்கு. அது ஒரு பக்கம் இருக்குது. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அந்த Q2 ஃபினான்ஷியல் 25ல இவங்களோட குயிக் காமர்ஸோட வளர்ச்சி 50% இருக்குன்னு சொல்கிறாங்க. 50% இயர் பேஸில் க்ரோத் காமிச்சிருக்கு. அவங்களோட ஓவரால் இ காமர்ஸ் சேல்ஸ் பார்க்கும்போது 50% இருக்குன்னு சொல்கிறாங்க ஐடிசி. ஸோ ஓவராலாட்டு கிரானா ஸ்டோர்ஸுக்கும் இவங்க டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறாங்க. ஆனால் இவங்களும் பார்த்தீங்கன்னா அந்த இ காமர்ஸ், நெக்ஸ்ட் வந்து குயிக் காமர்ஸ், இதுலேயும் ஐடிசியும் ஃபோக்கஸ் பண்ணுறோன்னு தான் சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ஐடிசி கொடுத்த அப்டேட்டு. கோல் இந்தியாவில் வந்து அப்டேட்டு. கோல் இந்தியாவுக்கு பார்த்தீங்கன்னா பவர் டிமாண்ட் இப்போ இருக்கிறதுனால கோல் இந்தியாவுக்கு வந்து ஸ்டாக் ப்ரைஸ் வந்து மேலே போகும் அப்படின்னு சொல்லி மார்கன் ஸ்டான்லி இப்போ இருக்க வேல்யூஷன் வச்சு 32% வரைக்கும் அப்சைட் போக சான்சஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. 525 ரூபா டார்கெட் ப்ரைஸ் கொடுக்குறாங்க. 32% மேலே போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா ரீசன் சொல்கிறது பவர் டிமாண்டை ஃபோக்கஸ் பண்ணி தான் இவங்க மார்கன் ஸ்டான்லி கோல் இந்தியாவுக்கு இந்த டார்கெட் ப்ரைஸ் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் BEMLO மேசகான் டாக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மெமரம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் சைன் பண்ணியிருக்காங்க. மெரைன் டெக்னாலஜி சம்மந்தமாட்டு கொலாபரேஷன் சம்மந்தமாட்டு தான் இந்த மெமரம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் சொல்கிறாங்க. இது வந்து BEMLO நெக்ஸ்ட் வந்து மேசகான் டாக் ஷிப்பில்டர்ஸ் இவங்க 2 பேரும் தான் அந்த மெமரம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் சைன் பண்ணியிருக்காங்க. விப்ரோ கொடுத்த அப்டேட்டு. விப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டெக்னாலஜி அண்ட் கன்சல்டிங் பிஸ்னஸ் அந்த செகண்டில் இருக்காங்க. ஆக்சுவலி இவங்க வந்து இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா மாரலி அப்படிங்கிற ஒரு கம்பெனியோட பார்ட்னர்ஷிப்பை எக்ஸ்பேண்ட் பண்ணுறோன்னு சொல்கிறாங்க. இந்த ஆட்டோமோட்டிவ் சொல்யூஷனில் இவங்க குளோபல் லீடராக இருக்கிறாங்க இந்த மாரலி அப்படிங்கிற கம்பெனி. ஸோ நெக்ஸ்ட் ஒரு 4 இயர்ஸுக்கு இவங்களோட பார்ட்னர்ஷிப்பை எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி விப்ரோ லிமிடெட் அப்டேட் கொடுக்குறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா விப்ரோ கொடுத்த ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு. CG பவர் அண்ட் இண்டஸ்ட்ரியல் சொல்யூஷன் இவங்களோட சப்சிடரி கம்பெனி தான் GG ட்ரானிக்ஸ் இந்தியா. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கவாச் ஆர்டர், இவங்களுக்கு கவாச் ஆர்டர் ஒன்று கிடச்சிருக்கு. சித்ரன் லோகோமோட்டிவ் ஒர்க்ஸ் வெஸ்ட் பெங்காலில். இந்த ஆர்டர் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாட்ட கிடச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த ஆர்டரோட வேல்யூ பார்க்கும்போது 500 கோடியிலேருந்து 600 கோடி வரைக்கும் இருக்குன்னு சொல்கிறாங்க. இது CG பவர் அண்ட் இண்டஸ்ட்ரியல் சொல்யூஷன்ஸ் கொடுத்த அப்டேட்டு. டாபர் இந்தியாவுக்கு இன்னைக்கு CGST அந்த கமிஷனரேட் அந்த சண்டிகரில் ஒரு GST டேக்ஸ் டிமாண்ட் வந்து கிடச்சிருக்கு. ஸோ இன்ட்ரெஸ்ட் பே அவுட்டோட வந்திருக்கு 320 கோடி. பார்த்தீங்கன்னா அந்த GST டேக்ஸ் டிமாண்ட் ஆக்சுவலி உங்களுக்கு இன்றைக்கி நோட்டீஸ் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்விக்கி ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ செப்டம்பர் 2024 குவார்டர் ஏர்னிங்ஸோட அந்த ரிசல்ட்ஸை வந்து டிசம்பர் 3ஆம் தேதி நாங்கள் அனௌன்ஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா லிஸ்ட் பண்ணிவிட்டு மேபி அனௌன்ஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இது வந்து ஸ்விக்கி கொடுத்த அப்டேட்டு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.